இங்க என்கிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறதுமில்ல. இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஆமா, பின்ன என்ன பண்ண சொல்றியா? அந்த பிள்ளை அப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல இல்ல? அந்த பையனை கூப்பிட்டு, என்ன தம்பி, என் பிள்ளை அப்படி இருக்கு, வளர்ச்சி இல்லாம இருக்காமல குழந்தை, என்ன ஏதுன்னு பாத்தியா வச்சியா, உன்னை நம்பி தானே கட்டி கொடுத்தோம் வச்சோம் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? ஆ, ஏதோ நான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு வாரேன். அவன் என்னமோ ரொம்ப பேசுறான். என்னத்த சொல்ல? இப்படிதான் அங்கேயும் அந்த பையனை அவன் இவன்னு பேசுனியா? ஆமா, பேசுறாவ. வார கடுப்புக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. என்னத்த சொல்ல? மற்றவங்களெல்லாம் சொல்லி ஒன்றும் கோளாறு இல்லை. நம்ம பெத்த பிள்ளைய சொல்லணும். அது சரியில்லை, மற்றவங்க என்ன செய்வாங்க? இது சரியா இருந்தாலும் மற்றவங்க சரியா இருப்பாங்க. இதுவே அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு போச்சு. மற்றவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க. சரி விடு, அதான் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கியல்ல, அதை சாப்பிடும். ஆ சாப்பிடுது. நாத்தனாவுக்கு மாமியாவுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு நாத்தனா பிள்ளைக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பங்கு போட்டு தான் கொடுக்குமே தவிர அது திங்காது. இங்க பாரு, இப்ப அன்பு இருக்கிறா. அன்புக்கு அவங்க அம்மா ஏதாவது வாங்கிட்டு வராங்க. அம்பு நமக்கு கொடுக்காம இருக்கா? இல்ல அது ஒரு ஆள் தான் வச்சுட்டு திங்குதா? அப்படி அது ஒரு ஆள் வச்சுட்டு தின்னா நீ என்ன பண்ணுவ? இவ எப்படி இவ மட்டும் வச்சுட்டு திங்கிறா, இவ மட்டும் வச்சுட்டு திங்கிறான்னு ஊரே சொல்லி வந்துடுவ. அவ மட்டும் வச்சு வச்சு திங்குறாங்க, இந்தான்னு ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா, எனக்கு கொடுக்க கூடாதா, ஏன் உங்களுக்கு தான் கொடுக்க கூடாதான்னு சொல்லி பேசுவ. பேசுவியா பேச மாட்டியா? சொல்லுமுல்ல, கண்டிப்பா பேசுவ. அது மாதிரி கௌசி அப்படி இருக்காம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்குது. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுல எந்தவித தப்பும் இல்லை. நீ தான் தப்பா எடுத்துக்கிற. அதுவே கௌசி அந்த மாதிரி மாமியாருக்கு யாருக்கும் கொடுக்காம அதுவா சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன நினைப்பாங்க? வீட்டில் தேவையில்லாம சண்டை தான் வரும். தேவையா அந்த பிள்ளைக்கு? அதுக்கு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்குது. பேசாம போங்க அங்கிட்டு. ஏதாவது ஒன்றுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மனசே. அந்த பிள்ளை தானேங்க இப்போ வீக்கா இருக்கு. ஏங்க நம்ம தான் கூப்பிட்றோம்ல, வாடி ஆஸ்பத்திரியில் கூட்டிக் கொண்டே நான் காமிக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கூப்பிட்றோம் அவளை. ஏங்க வருவேனாங்கிறா? ஏங்க நம்மளன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. இப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவக குடும்பம் அவக தான் முக்கியம்னு சொல்லியே அவங்களோடயே இருக்கிறா. எனக்கு அப்படியே கோவம் கோவமாக வருது நம்ம பிள்ளைய நினச்சா. எப்படி இருந்தவ இப்போ எப்படி மாறி போய் இருக்கிறாளே. ஆமாம், நான் ஒரு வாய் சோறு போட்டு கொண்டு வாடி தட்டலன்னு கேட்பேன், ஒரு நாள் கூட போட்டு வந்து தரமாட்டா. இப்போ என்னடான்னா சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிற நாத்தனாகாரிக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பிள்ளை அழகா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை அழகா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்க பிள்ளைய நீ தயவு செஞ்சு கெடுக்காத முல்ல. எங்கிட்டும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து. ஆ, என்ன இப்போ 5-6 மாதம் தானே ஆகுது. இனி போக போக தான் குழந்தை நல்லா வெயிட் ஏறும். எதுக்கு நீ அடிச்சுக்கிற? கடவுளே, அந்த பிள்ளை அப்படி இருக்குன்னா எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அந்த பிள்ளை தாறுமாறா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுச்சுன்னு குடும்பம் ரெண்டாக தான் பிரியும். அப்படி போகணுமா? அந்த பிள்ளை வாட்டுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கு, இருந்துட்டு போட்டும். நீ ஏன் சலிச்சுக்கிற? ஏண்டா பெரியவனே, என்னம்மா, வா அப்படி உட்காரு. உக்காருங்க. ஒன்றும் இல்லடா, கிருஷ்ணா பைய பொண்டாட்டி அருவி இருக்கால்ல, அவளை ஆஸ்பத்திரிக்கு என்னமோ ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கொண்டே வச்சிருக்காவளாண்டா. இது எப்போ நடந்துச்சு? அதான் புள்ள பிறந்துச்சா என்னன்னு தெரியல, என்னமோ கோளாறுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷனை பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். அதனால அந்த சரோசா இருக்கால்ல, வீட்டில் வந்து துணி ஏணி எடுக்க வந்திருக்கிறா. அப்போ மல்லியால பிடிச்சி அம்பூட்டு பேச்சான். ஏண்டி நீ விட்ட சாவத்தினால தாண்டி என் அவளுக்கு இந்த நிலமை, அது இதுன்னு அவள் அம்புட்டு பேச்சு பேசியிருக்காடி. இந்த மல்லிகாவை பாவம், அவ ஒரே அழுக. ஆனாலும் அவன் மனசு கேட்டுச்சா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆ, பிறந்துட்டு போகுது. இப்போ என்ன நீ போய் பார்க்கணுமா? போய் பார்த்துட்டு வா போ. ஆமாம், நான் எந்த பஸ் ஏறி போய் பார்க்க. நான் வளகாப்புக்கு அங்கே உட்காந்துட்டு அங்கே போக மாட்டேன்ட்டேன். இப்போ பிள்ளை பிறந்துருச்சான்னு மட்டும் கேட்டுக்கிட்டு வர்றேன். எனக்கு எதுவும் தெரியாதுமா. எனக்கு எவனும் எதுவும் சொல்லலை. நான் சொன்னாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை. ஏ பெரியவனே, ஏன்டா அப்படி சொல்கிற? உன் தம்பிக்காண்டிக்காவது யோசிக்கிறது இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவன் பாவம் இல்லையாடா? அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அவன் பாவம்.
இப்போ ஐலா பூச்சி என்னமோ இப்போ தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடியெல்லாம் நமக்காண்டி எவ்வளோ செய்வேன் பண்ணுவேன். பாவம்டா. அதான் எனக்கு மனசே கேட்கல. இன்ன வரைக்கும் கோவிலில் வேண்டிவிட்டு இப்போ அப்படியே வந்தேன். உன்னை ஃபோன் அடிக்க சொல்லுவோம், குழந்த பிறந்துருச்சா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிதாப்பா அப்படி வந்தேன். போ, உன் தம்பி நம்பர் இருந்தால் போனடியா. அவன் நம்பர்லாம் இருக்கு. பேசாம போக மாட்டியா? பலகாப்புக்கே நம்ம போகலை. பிள்ளை பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன? பிறந்தா பிறந்துட்டு போகுது நல்லபடியா. இந்த போய் பார்க்கணும்லாம் ஒன்றும் வேண்டாம். பிறந்தா தெரிய வரும், அப்போ தெரிஞ்சுக்குவோம். போங்க. முல்லை என்ன முல்லை வெள்ளன்ட்டு சொன்னா கேட்க மாட்டியா? நாங்களாம் ஃபோன் அடிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் மாவன் மாசம் விட்டு போகுதா? இந்த உடனே ஃபோன் அடிக்க சொல்லி வந்துட்டியா? என்னடி பண்ணுறது? பிள்ளை மனசு கல், பெத்த மனசு பித்துங்கிற மாதிரி இருக்க முடியுதா? மனசு கேட்க மாட்டேங்குது, அடிச்சுக்குது. என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு. அதான் என் மருமக பார்க்க போயிருக்கால, வரட்டும், வந்து சொல்லுவா, தெரிஞ்சுக்கலாம். அவள் எப்படி வந்து சொல்கிறது? எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்தா. ஒரு ஃபோன் அடிங்களே யாராவது. ஃபோன் அடிக்க சொல்ல தானே வாரேன். அம்மா அப்படி பிறந்திருந்தா அவன் எனக்கு சொல்லணும். அவனே எனக்கு சொல்லலை, நான் ஏன் கேட்கணும்? நான்லாம் கேட்க முடியாது. என்னடா உன்னைய நம்பிக்கிட்டு வரேன், கேட்க முடியாதுன்ட்டு இருக்க? அவர் தான் கேட்க முடியாதுங்கிறார்ல. போரியலா பேசாமல் எந்திரிச்சு சும்மா நொய்யி நொய்யின்னு அவ இருக்க கவலையில். எவளுக்கும் நல்லபடியாக தான் குழந்தை பிறக்க போகுது. என் பிள்ளை ஒத்த பிள்ளையை வச்சுருக்கேன், அது ஒன்றத்துலேயும் சேர்த்து இல்லை. லாஸ்ட்டில் குழந்தை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு என்ன பண்ணுவேன்? சரி சரி, சத்தம் போடாதியா. எதுவும் விவரம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, நான் போகிறேன். ஏமா இரு, சாப்பிட்டு போகலாம். எங்கே நம்பு தான் எனக்கு என்னன்னு போயிட்டேன். இங்கே சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, பழைய சோறு தான் கிடக்கும். அதை நானும் நீங்களும் திங்கணும். அதுக்கு எங்கிட்ட சோறு போட ஏத்தே? எங்கே சோறெல்லாம் இல்லை, உங்கள் மல்லியா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்க. இல்லை, நான் உங்ககிட்ட சோறெல்லாம் கேட்கலத்தா. நான் போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வர்றையா? ஆ சரிம்மா. அத்தை இந்தாங்க ஜூஸ் குடிங்க. எனக்கெல்லாம் வேண்டாம்மா, நீ முதல்ல குடி. உன் உடம்ப பாரு. எனக்கெல்லாம் இன்ன வயசான காலத்தில் இனிமேல் நான் சுடுகாட்டுக்கு போகிறவ. நான் இதெல்லாம் குடிச்சு தெம்பா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்ட்ட அப்படி சொல்கிறீங்க? எல்லாருக்குமே போட்டு நான் வச்சுருக்கேன். அண்ணிகிட்ட கொடுத்தாலும் அண்ணி வேண்டான்றாங்க, பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நீங்களும் வாங்கிக்க மாட்டீங்க. அப்போ நான் மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுமா? வேணா கௌசி, உங்கள் அம்மா நேற்று பேசினது வச்சதெல்லாம் தெரியும். அத்தை எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் தெரியுமா. நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். கோவத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பேசக்கூடாதுன்ட்டு வெளியிலே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன செய்ய, காசு பணம் தானே முக்கியமாக இருக்குது. என் மாவன் உனக்கு பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அரவிந்த் உன்னை நல்லா தானம்மா கவனிச்சுக்கிறான், கவனிக்காமையா இருக்கிறான். அவன் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி தானம்மா கௌசி கொடுக்குறான். அப்புறம் ஏன் உங்கள் அம்மா அப்படி பேசுது? சரி, உங்கள் அம்மா தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுதில்ல, நீயாவது போயிட்டு வரலாம்ல கௌசி. நீயும் ஏமா கௌசி போக மாட்டேங்கிற? ஐயோ, கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? சாரி அம்மா அப்படி தான், உங்களுக்கே தெரியும் அம்மாவை பற்றி. அம்மா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன் அரவிந்த் என்ன பார்க்காமலாம் இருக்காங்க? நான் அம்மாட்ட சொல்லலையே, அரவிந்த் என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்கன்னு சொன்னதா, நான் இல்லைன்னு சொல்லலை. தயவு செஞ்சு பழமெல்லாம் ஒப்பாமல் குடிமா, வாந்தி எடுக்காமல் குடிமா. குடிச்சாதானம்மா பிள்ளைக்கு நல்லது. நல்லது வாங்க. என்னால் குடிக்க முடிஞ்சால் குடிக்க மாட்டேனா? வாமிட் வருது, ஒரு மாதிரி பிடிக்கவே மாட்டேங்குது. அதை விட உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மட்டும் இந்த ஃப்ரூட்ஸு அது இதுன்னு குடிக்கணுமா? அப்படியெல்லாம் தோணுது அத்தை. அதனால தான் குடிக்க எனக்கு பிடிக்கல. பாருமா கௌசி, குழந்தை நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? கொடுக்கும்போது அதை பத்திரமா பார்த்து நாம தாம்மா பாதுகாக்கணும். இப்படி குடிக்க பிடிக்கல அது இதுன்னெலாம் சொல்லாத. எப்படியாவது குடிக்க முயற்சி பண்ணுமா, சரியா? கண்டிப்பாக குடிக்கிறேங்கத்த. ஆனால் அம்மா பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய? சரி விடு, அவங்க மனசு எப்படி இருக்கும் வயிறை பார்த்துட்டு, அதனால அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். இனியாவது அடுத்த தடவை உங்கள் அம்மா வரும்போது வயிறு நல்லா வெயிட் ஏறி குழந்தைக்கு நல்லா இருக்கணும், சரியா? ஆ கண்டிப்பாங்கத்த. அன்பு எப்போ தாண்டி குழந்தைய தூக்கிட்டு வருவாவ? தெரியல மல்லிகாக்கா, நீங்கள் குழந்தைய பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க, நாங்கள் அருவியை பார்க்கணும். அருவியும் தாண்டி இருந்தாலும் குழந்தைய பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குடி. அருவி நல்லா இருக்கணும், குழந்தையும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் குழந்தை பார்க்கணும் போல இருக்கு, அதுதான் கேட்குறேன். தூக்கிட்டு வருவாங்க. இந்தாங்கண்ணா, உங்களுக்கு அழகான பையன் பிறந்திருக்கான், ஆம்பளை பையன். அப்படியா? எங்க காமிங்க. இது என்னது? அம்பு, என்னடி குழந்தை எப்படி இருக்கான்? அதானே நானும் பார்த்துட்டு. சிஸ்டர், என்ன குழந்தை எப்படி இருக்கான்? ஏன் அவனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான். குழந்தையே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் என்னடானா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
இப்படிலாம் பேசாதீங்க சரியா? பிடிங்க குழந்தைய. சந்தோஷமா ஏத்துக்கோங்க. என்ன முடி வெள்ளையா இருக்கு, சில பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கும். அதனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க பாருங்க எப்படி திரு திருன்னு முடிச்சுட்டு அழகா இருக்கான்னு. பிடிங்க. ஐயோ, இது என் வீட்டு பிள்ளையா இருக்காது. அரசம்மா, நீ மாத்தி பிள்ளைய கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மா போய் பாருமா, வேற யாருட்டு குழந்தைய என்னன்னு பாருமா. என் பிள்ளை விட்டு இது கிடையாது. ஐயோ, என் பேரன் இதாக இருக்க மாட்டான். எனக்கு டவுட்டா இருக்கு. ஏம்மா வேற பிள்ளையா எதுவும் கொண்டு வந்துட்டியா? வேற யாருக்கும் பிரசவம் இருக்கா? ஏம்மா எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. வேற யாருட்டோ பிள்ளைய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க. உங்க பேரன் தானே தாரே. யாருட்டோ பிள்ளை யாருட்டோ பிள்ளைன்றியா? பிடிக்கிறீங்களா என்ன? இல்ல, இது என் பேரன் கிடையவே கிடையாது. சிஸ்டர், இது என் பிள்ளையா? என் பிள்ளை என்ன இப்படி இருக்கான்? உங்க பிள்ளைதாங்க. ஏங்க இப்படி பண்றியா? பிள்ளைய பிடிக்கிறீங்களா? டாக்டர் வர சொல்லவா? அன்பு, என்னடி குழந்தை எப்படி இருக்கியா? எனக்கும் தெரியல மல்லிகாக்கா. என்னமோ இப்படி இருக்கு குழந்தை. கண்ணெல்லாம் ஊதா கலர்ல, மண்டெல்லாம் வெள்ளை முடியா, இப்படியா இருக்கும்? அதானடி எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஏதோ என் முடி மாதிரி சம்பட்ட கலர்ல இருக்கும், உங்க முடி மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கலாம், இல்ல கருப்பு கலர்ல இருக்கலாம். என்னமோ இவனுக்கு இப்படி இருக்கு. இப்ப பிடிக்க போறியெல்லாம் என்ன சொல்றியா? இல்ல, என் பிள்ளையோட பிள்ளை இது கிடையவே கிடையாது. என் பேரன் இவன் கிடையாது. நீ தப்பா கொண்டு வந்திருக்கம்மா. எம்மா நல்லா பாருமா. நல்லா பார்க்கணுமா? கடவுளே, இது சரிபட்டு வராது. நான் போயிட்டு டாக்டர் வர சொல்றேன். எனக்கு இதுக்கு செட் ஆகாதுமா. நீங்க என்ன குழந்தைய வாங்க மாட்டேங்கிறீங்க? குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உலகத்துல. என்னடானா, குழந்தை உங்க குழந்தை இல்லை, உங்க குழந்தைன்னா யாரோட குழந்தை நினைச்சியா? அப்போ உங்களோட குழந்தை தான். பிடிங்க. சரி, குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் ஆசையா வாங்கி பாப்பாவ. நீங்க என்ன இப்படி இருக்கியா? சிஸ்டர், கொடுங்க கொடுங்க. கஷ்டப்படாதீங்கண்ணா. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கான். என்ன அந்த முடி இப்படி இருக்குங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. சில குழந்தைங்களுக்கு சில குறைபாடுனால அப்படி வரும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிடிங்க. மருமோனே, இது என் பேரணி கிடையாது மருமோனே. இந்த பிள்ளை யாரையோ கொண்டாந்து கொடுக்குன்னா நம்பவே மாட்டேன் மருமோனே. உங்கள் பேரன் கிடையாதுன்னா யாரோட பேரன் நினச்சி? அப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல அப்படி பேசுறாங்க சிஸ்டர். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஷோ, அருவிக்கு என்ன இப்படியா? நினச்சேன், அப்பவே நினச்சேன். குழந்தை முண்டலன்னு சொல்கிறாவளே, என்னமோ ஏதோ ஆக போகுதோன்னு. ஏங்க, இதுவே குழந்தை முண்டாம இருந்துச்சு, குழந்தை இறந்துருந்தா என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ நல்லபடியாக பிறந்திருக்கானேன்னு நினைங்க. பிடிங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான் சிஸ்டர். கொடுங்க.